ஓரணியில் தமிழ்நாடு என திமுக தன்னுடைய திண்ணை பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என அதிமுக களம் காண இருக்கிறது. இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய இந்த மும்முனை போட்டியை திமுக எப்படி கையாளும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த தேர்தல் இதுக்கு முன்பாக இருந்த தேர்தலை காட்டிலும் களம் வித்தியாசமாக தான் இருக்க போகிறது. ஏன்னா கட்சிகள் முன்பிருந்தே தங்களுடைய பணியை துவங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த களத்துல ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய பரப்புரையும் பிரச்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த களத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? நாம் தமிழர் கட்சி இந்த களத்தை பெரிய நம்பிக்கையோட எதிர்கொள்றோம். கடந்த காலத்துல நாங்க விதைப்பதற்கான களமா பார்த்தோம். இந்த தேர்தல் களத்தை அறுவடைக்கான களமா நாங்க பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்று மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நாங்க அங்கீகரிக்கப்பட்ட பிறகு எதிர்கொள்ளக்கூடிய முதல் சட்டமன்ற பொதுத் தேர்தலாக இருக்க போகுது. அதனால இந்த தேர்தல் காலத்துல வாக்களை பெற்று அதிகாரத்தை நோக்கி நகர்வோங்கிற நம்பிக்கையோடு உழைக்கிறோம். ஏறக்குறைய 10 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல திமுக அணி, அதிமுக அணி இவங்களுக்குள்ள குழப்பம் இருக்கு. அந்த இடங்களை பங்கிட்டு கொண்டதுல முரண்கள் இருக்குது. அந்த பக்கம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தனிச்சு போட்டி அப்படின்னு அறிவிச்சா கூட இந்த நிலைப்பாடு மாற்றத்துக்குரியது என்பது போல பார்க்கப்படுது. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு நாங்க ரொம்ப தெளிவா தீர்க்கமா சொல்லிட்டோம். நாம தனிச்சுதான் போட்டி அப்படின்னு அறிவிச்சு நாம ஏறக்குறைய ஒரு 150 இடங்கள்ல வேட்பாளர் யாருன்னே முடிவு பண்ணியாச்சு. அப்ப இன்னும் ஒரு 3-4 மாதங்களுக்குள்ள நாம் தமிழர் கட்சியோட எல்லா வேட்பாளர் தேர்வும் நிறைவு செய்யப்பட்டு எல்லோருக்கும் முன்பே நாங்க களத்துல பாஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த களத்துல கொள்கை, கோட்பாடு, தத்துவ முழக்கங்கள் மக்களை நம்பி நிக்கிறோம் நாங்க முழுமையா. ஆனா திமுகவோ அதிமுகவோ இவங்க மக்களை நம்பி நிக்க போறதில்ல. அவங்க முழுக்க பணத்தை நம்பிதான் நிக்க போறாங்க. ஏன்னா ஒரு சட்டமன்றம் 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் விதி வச்சிருக்கு. அந்த 40 லட்சத்தை தாண்டி ₹1 செலவு பண்ணாலும் அது முறைகேடு தான். அது சட்ட ரீதியா விதிமுறை தான். ஆனா இன்னைக்கு சாதாரணமா நம்ம கடந்து வரோம். வாக்கு காசு கொடுக்குற ஒரு கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10 கோடி வரைக்கும் செலவு பண்றாங்க. ஆனா இதை கடந்துட்டு நம்ம வெற்றி தோல்வியை பத்தி மட்டும் பேசுறோம், கருத்துக்களை பத்தி மட்டும் பேசுறோம். இந்த 10 கோடி ஒரு சட்டமன்ற தொகுதி கொட்டி வைக்கப்படுதுன்னா அது விதிமுறையா இல்லையா, அது ஜனநாயகத்துல ஒரு ஒரு மோசமான நிலையா இல்லையாங்கிறத பேச மறுக்கிறோம். இதுல திமுக போராணி தமிழ்நாடு அந்த முழக்கத்தை வைக்குதுங்க. இது ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் போன தேர்தலுக்கு ஒண்ணு எழுதி கொடுத்தாரு. இப்ப ஸ்டாலின் தான் வராரு, விடிய தர போறாரு அப்படின்னு ஒரு முழக்கத்தை எழுதி கொடுத்தாங்க. அதே போல இந்த தேர்தலில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு முழக்கம், தேர்தலுக்கான யுக்தி, தேர்தலுக்கான ஒரு பரப்புரை வடிவம் நிறையக்கூடிய மக்கள் என்ன ஓரணியில திரட்ட போறாங்களா? இல்ல ஓரணி தமிழ்நாடு தான் அதிமுகவையும் சேர்த்துக்குவாங்க அந்த அணிக்குள்ள. இதுல 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பு, பாஜக ஆதரவுங்கிறத முன்னிட்டு தான் தேர்தல் களம் இருந்துச்சு. அந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் களத்துல அதிமுக பாஜக கழட்டி விட்டுச்சு. அதிமுக பாஜக கழட்டி விட்டப்ப அது வரவேற்புக்குரியது, அதாங்க வரவேற்கணும்னு எந்த இடத்துலையும் திமுக பேசல. அப்ப அந்த சமயத்துல ஓரணி தமிழ்நாடு அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். இல்ல எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு நான் போவேன் அப்படின்னு அப்ப பேசிக்கலாம். ஆனா சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய பங்கு கிடையாது. மிஞ்சி போனா 30 இடங்கள்ல போட்டி போடலாம். மிஞ்சி போனா 30 இல்ல 15 இல்ல இடங்கள்ல போட்டி போடலாம். இதுல பிரதான காரணி பாஜகவே கிடையாது. இங்க அப்படி இருக்கிறப்ப பாஜகவை முன்னெடுத்து ஏன் இந்த களத்தை திமுக கொண்டு போகுதுன்னா, ஒரு போலியா ஒரு எதிராளியை சித்தரிச்சு அதை மையப்படுத்தி பாஜக எதிர்ப்பு வாக்கு இங்க தன் முறைப்படுத்தலாங்க. இங்க பாஜக மத்தியில் அதிகாரத்தில் இருக்குது, அதிகாரத்தை அட்டுழியம் பண்றாங்க, அதிகார முறையீடு பண்றாங்க, அவங்க ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குறாங்கிறது வேற. ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவோட வலிமை என்னன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு திமுக இருக்கணும், இல்ல பெரிய கூட்டணி அமைக்கணும். கடந்த முறை பெரிய கூட்டணி அமைச்சு கூட அவங்களால வெற்றி பெற முடியல. 2014, 19, 21, 24 4 பொதுத் தேர்தல் சார்ந்தா இருக்கு. மோடி வந்த பிறகு 4 பொதுத் தேர்தலையும் பாஜகவால தமிழ்நாட்டுல ஒரு கணிசமான இடங்களை பிடிக்க முடியல, வாக்களை பெற முடியல. அப்ப தமிழ்நாட்டுல பாஜக வெல்லவே முடியாத நிலைமைதான் இருக்குது. அப்ப இல்லாத பாஜக இருப்பதா சொல்லி தமிழ்நாட்டுல திமுக பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை ஒருமுகப்படுத்த வேலை செய்யுது. அதான் ஓரணி தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. பாஜக தான் எதிரி. பாஜக எங்க இருக்கு? இங்க தமிழ்நாட்டுல பாஜக எங்க இருக்குது? அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க, ஒண்ணும் கதைக்காகல. அண்ணாமலை பாஜகவோட ஈர்க்கக்கூடிய தலைவரா அவங்களால பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அண்ணாமலையாலே ஒன்றும் சாதிக்க முடியலையே. நீங்க அண்ணாமலையை பாஜக தூக்கி வீசிருச்சு. இன்னைக்கு அதிமுகவோட ஒரு ஒட்டுணி போல அதிமுக சார்ந்து பாஜக இருக்குது. அப்ப இல்லாத பாஜகவை இவர் பெரிய புதாகரப்படுத்தி மிகைப்படுத்தி பாஜக எதிராளியை சித்தரிச்சு இடத்துல நீங்க திமுக போடுங்க ஓரணி தமிழ்நாடு. அது இது முழுக்க நாடகம். இங்க மக்கள் மனங்கள் திமுக ஆட்சி அதிர்ச்சி இருக்கு.
2021 திமுக வாக்கு செலுத்திய மக்கள் கூட இன்னைக்கு திமுக வாக்கு செலுத்த கட்டாயம் விரும்ப மாட்டாங்க. திரு இடும்பாவனம் கார்த்தி, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். திமுக தரப்புல வாக்குகளை மக்கள்கிட்ட எப்படி அவங்க பெற போறாங்க அப்படின்றதையும் தாண்டி இந்த முறை நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு இது அறுவடை காலம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த முறை களத்துல கூடுதலாக விஜய் அவர்கள் முதன்முறையாக களத்துக்கு வராரு. அவருடைய வருகையால நாம் தமிழருக்கு பாதிப்பு இருக்குமா, இல்ல அவருடைய வருகையால பிரியக்கூடிய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி எப்படி களத்துல நீங்க அவரை சமாளிக்க போறீங்க? விஜய்க்கு வந்து பெரிய வாக்கு இருக்குங்கிற முடிவுக்கு எப்படி முன்முடிவு போறீங்க? அதே மாதிரி இல்லைன்ற முன்முடிவுக்கும் நம்மளால வர முடியாது இல்லையா? அவருக்கு என்ன பலம் என்ன பலவீனம் அப்படின்றது இன்னும் சோதிக்கப்படவே இல்லை. அப்ப அதை வந்து நம்ம பலவீனம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது தானே? இல்ல இருக்கா இல்லையாங்கிற தேர்தல் முடிவு தான் சொல்ல போகுது. நான் இருக்குன்னு சொல்ல வரல, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இது அவர் வர்றதுக்குள்ளே விஜய் எப்படி சமாளிக்க போறீங்க? சமாளிக்க அளவுக்கு பேச வருவாராங்கிற தேர்தல் முடிவு தான் சொல்ல முடியும். இப்ப விஜய் வந்து வர்றாரு, மக்கள் எல்லாருக்கும் கூட்டம் கூடும். ஆனா கூட்டம் மாறுமா? 2010 சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கும் போது அன்னைக்கு விஜயகாந்தை எடுத்து வடிவேலு பரப்புரை பண்ணார். வடிவேலு போராட்டங்களை போல பெரிய கூட்டம். ஆனா வாக்கு யாருக்கு விழுந்துச்சுன்னா விஜயகாந்த் தான் விழுந்துச்சு. அதே போல விஜய் வர்றப்ப வாக்கு எவ்வளவு பெறுவாருங்கிறது இன்னும் 10 மாத கால செயல்பாடுகளை தொடர்ச்சியா தான் பார்க்க முடியும். விஜய் வந்தாலே வாக்கு விழுந்துரும் அப்படின்னு விஜய் பெரிய சவாலா இருப்பாரு, பெரிய அச்சுறுத்தலா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டு நாம் கட்சி வாக்குது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. விஜய் கட்சி அமைச்சர் களம் வந்துச்சு, ஈரோடு கிழக்கு களம் வந்துச்சு, போட்டாங்க. ஈரோடு கிழக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 21,000 வாக்குகளுக்கு மேல பெறுது. அதுல விக்கிரவாண்டிலேயே கணிசமான வாக்குகளை பெறோம். அப்ப அதுல வந்து விஜயோட வாக்குகள் எங்க போச்சு? அப்புறம் எங்க போச்சு இல்லையே. விஜய் இன்னும் 10 மாத கால செயல்பாட்டோட தொடர்ச்சியா தான் பார்க்க முடியும் அவருக்கு எந்த வாக்கு விழுவும் எப்படி வரும் அப்படிங்கிறது. மற்றபடி ஊடகங்கள் அவரை மிகப்படுத்தி விஜய் விஜய் விஜய்னு பேசுறதால அது ஒரு கருத்து வாக்குன்னு நான் பாக்குறேன். விஜயால யாருக்கு பாதிப்புனா விஜய்க்கு தான் பாதிப்பு. ஏன்னா அவர் என்ன அரசு எடுத்துக்கிங்கிறது தெரியாம திணறாரு. ஒருவேளை மறுபடியும் அதிமுகவும் பாஜகவும் வந்து புரிஞ்சுட்டாங்கன்னா அதிமுகவோட பாஜக இது தாவே அப்படி இருக்கப்ப எந்த முன்முடிவுக்கும் வர முடியாது. அவங்கள்ட்ட வந்து திட்டவட்டமா எந்த கொள்கை நிலைப்பாடோ அரசியல் நன்றி சார். இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி.